பயங்கர தலைவலியா இருக்குங்க. அப்படியா? இரு இரு, நான் இப்பவே டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க. சுடா குடி, தலைவலிலாம் போயிடும். என்னங்க? ஆ? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கேட்டு டென்ஷன் ஆக கூடாது. டென்ஷனா? எதுக்கு? என்ன சொல்ல போற? நான் சொல்றேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. நான் எதுக்கு கோவப்படணும்? பரவாயில்ல, நீ சொல்லு. அது நானு அந்த ஜாப் வேணான்னு விட்டுட்டேங்க. அப்படியா? எதுக்கு? ஏன் வேலையை விட்ட? ஆமா, யாரு கேட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? நம்ம வீட்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியுங்க, ஆனா வேற வழியே கிடையாது. என்னடி அசால்ட்டா பேசிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு. உனக்கு வர சம்பளத்தை வச்சுதானே மாசம் மாசம் நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது தெரியும்ல உனக்கு? இப்படி யாரையும் கேட்காம நீ பாட்டுக்கு வேலையை விட்டு வந்துட்டானா லோனு, ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் எப்படி கட்டுறது? நீ மட்டும் வேலைக்கு போலானா குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துரும். அந்த விஷயம் உனக்கே தெரியும்ல, சொல்லு. எனக்கு எல்லாமே தெரியுங்க. வேற ஏதாவது நல்ல வேலை பாத்துக்கலாம், விடுங்க. என்னது? இன்னொரு வேலையை தேட போறியா? இப்ப நீ செஞ்சுட்டு இருக்கிற வேலை நல்ல வேலை தானே? காலையில போறது, மத்தியானம் சாப்பிடுறது, சாயங்காலம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறது. இதை விட ஒரு நல்ல வேலை உனக்கு வேற எங்கேயாவது கிடைக்குமா? சொல்லு. இல்லங்க, எனக்கு இந்த ஜாப் சுத்தமா செட் ஆகாது. எதுக்கு செட் ஆகாது? எவ்வளவு நல்ல ஜாப் இது. ஆமா, எதுக்கு உனக்கு இந்த வேலை பிடிக்கல? முதல்ல அத சொல்லு. எங்க கம்பெனில இருக்கிற எம்டி நல்லவரே கிடையாதுங்க. என்னது? அந்த ஆளுக்கு என்னடி? அவரோட பிஹேவியரே சரியில்லைங்க. என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அவரு. அப்படியா? எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. ஆமாங்க, என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. அவரை அட்ஜஸ்ட் பண்ணாதான் இந்த வேலையில இருக்க முடியும்னு சொல்றாரு. இல்லன்னா அங்க வேலை செய்யவே முடியாதுன்னு பிளாக்மெயில் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் அவர் கூட டார்ச்சரா இருக்குங்க. அதனாலதான் அந்த வேலையை விட்டுட்டேன். அப்படியா? ஆமாங்க. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ம். அவனெல்லாம் சும்மாவே நம்ம விடக்கூடாது. இன்னைக்கு ஒன்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்கான், நாளைக்கு இன்னொரு பொண்ண டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு என்ன கேரண்டி? நம்ம இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாவா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைங்க. நமக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னா அந்த வேலையை விட்டுறதுதான் புத்திசாலித்தனம். சரி, விட்டு தொலை. ஒரு ஆபீஸ்ல எம்டி சரியில்லைனா அங்க வேலை செய்யறதுக்கே வெறுப்பாதான் இருக்கும். நாம வேற வேலையை பாத்துக்கலாம். ஆமாங்க, என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? எனக்கு உன்னை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல, புரியுதா?